Hi friends, welcome to our channel AVK Bakes. இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் என்னெல்லாம் செஞ்சோன்னு பார்க்கலாம் வாங்க. பலகாரம் செய்ய கொஞ்சம் பொருள்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் உடச்சக்கல்ல எடுத்திருக்கேன். இப்போ இதை ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1/2 கப் உளுந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கோல்டன் கலரில் வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததும் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுட்டு இதையும் நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் வறுத்தரைச்ச அரிசி மாவு 1 கப் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து மாவு, இது ரெண்டும் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சலிச்சு எடுத்ததும் இதில் 1 டீஸ்பூன் சால்ட், 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, 1 டீஸ்பூன் எள்ளு, வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சேடைக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதில் குட்டி குட்டி பால்ஸை உருட்டி வச்சிடலாம். டிஷ்யூ பேப்பர் இதில் இருக்க ஈரப்பதத்தை உறிஞ்சி எடுத்துக்கும். அதுக்காக தான் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் துணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து ப்ரெஷர் கொடுக்காமல் லைட்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. டைட்டாக பிசைஞ்சால் வெடிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி லேஸாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஹேர் கிராக்ஸோடு இருக்கணும். நல்லா முழுன்னு சாஃப்டாக பிசைஞ்சால் வெடிக்கும். தண்ணி இருந்தாலும் வெடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லேஸாக ப்ரெஷர் கொடுத்து சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே எல்லா சீடைகளையும் உருட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சீடை எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்மளோட சீடைகளை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திருப்பி விட்டு வேக விடுங்க. அப்போ தான் எல்லா சைடும் வேகும். லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க.
அவ்வளோதான், நம்மளோட சீடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பண்ண போகிறது தட்டை. அதுக்கு 1 கப் வறுத்தரைச்ச அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் உடச்ச கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து மாவு, இது எல்லாம் சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் சால்ட், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு 1 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நல்ல சூடான எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்மளோட தட்டை மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அந்த உருண்டையை தட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பட்டர் ஷீட் எடுத்துருக்கேன், அதில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். நீங்கள் பால் கவர் அது மாதிரி கூட எடுத்து உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பால் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி கிண்ணம் எடுத்து எல்லா சைடும் ஈவனாக வர மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். நம்மளோட எல்லா தட்டையும் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ தட்டையில் ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா தட்டை பூரி மாதிரி உப்பி வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட தட்டையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாகிருக்கு. இப்போ இதில் நம்மளோட தட்டையை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுங்க, அப்போ தான் உள்ளே வேகும். தட்டை போட்டதும் இந்த மாதிரி பபிள்ஸ் வரும். இந்த மாதிரி பபிள்ஸ் அடங்கினதும் நம்மளோட தட்டை ரெடி ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம செய்ய போகிறது இனிப்பு சீடை. அதுக்கு வெல்லம் கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 1/2 கப் பொடிச்ச வெல்லம், 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும், பாகுத்தன்மை எதுவும் வர தேவையில்ல. இந்த பக்கம் தட்டை ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது ஒரு பவுலில் 1 கப் வறுத்தரைச்ச அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன், நீங்கள் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். இப்போது கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடு கம்மியானதும் நம்ம கையை வச்சு நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம்.
இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்ததும் இதையும் சின்ன சின்ன சீடைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இதையும் கிராக்ஸ் உள்ள மாதிரியே உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் பால் கொதிக்க வச்சுக்கலாம். இந்த பக்கம் எண்ணெய் சூடாயிட்ருக்கு. இப்போ நம்மளோட சீடைகளை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். சீடைகளை போட்டதும் திருப்பி விடாதீங்க, வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால உடைய வாய்ப்பு இருக்குது. பால் நல்லா கொதித்ததும் இதில் 1/2 கப் அவல் எடுத்து நல்லா அலசி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அவல் பால்லேயே நல்லா வேகணும். அவல் இந்த அளவுக்கு வெந்ததும் இதில் 1/4 கப் பொடிச்ச வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. இந்த பக்கம் இனிப்பு சீடை பொரிஞ்சிட்ருக்கு. ஒரு பேட்ச் முடிஞ்சிடுச்சு, நெக்ஸ்ட் பேட்ச் போட்டிருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி விட்டு நல்லா வேக விடுங்க. அவல் பாயசமும் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி பருப்பு ரோஸ்ட் பண்ணி பாயாசத்தில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பலகாரம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாமிக்கு படைச்சிடலாம். எங்கள் வீட்டு குட்டிக்கண்ணன் வீட்டுக்கு அழகாக வந்துட்டார். அவர் என்னெல்லாம் சாப்பிட்டாருன்னு பார்க்கலாம் வாங்க. உப்பு சீடை, இனிப்பு சீடை, தட்டை, அதிரசம், மோர், வெண்ணெய், அவல் பாயாசம். எங்களோட கிருஷ்ண ஜெயந்தி இப்படி தான் போச்சு. இந்த மாதிரி வீடியோ பார்க்க உங்களுக்கு பிடிக்கும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.